நம்ம மூளையை ஒரு தசையா நினைச்சு பாருங்க. எப்படி நம்ம உடம்பை பலப்படுத்த முடியுமோ அதே மாதிரி நம்ம மூளையையும் கத்துக்கிறதுக்கும் வளரவும் பயிற்சி கொடுக்க முடியும். இதுதான் வளர்ச்சி மனப்பான்மையோட புத்திசாலித்தனது பிறக்கும் போதே கிடைக்கிற உண்ணான்னு நீங்க நம்புறீங்களா? அல்லது கடின உழைப்பால அதை வளர்த்துக்க முடியும்னு நம்புறீங்களா? இதுதான் நிலையான மனப்பான்மைக்கும் வளர்ச்சி மனப்பான்மைக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். நிலையான மனப்பான்மை உள்ளவங்க சவால்களை தவிர்ப்பாங்க, தோல்வியை கண்டு பயப்படுவாங்க. ஏன்னா அது அவங்களோட திறமைகளை பத்தி சந்தேகம் வர வைக்கும். கஷ்டமான சூழ்நிலைகளை சீக்கிரமா விட்டுருவாங்க. மத்தவங்க வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு போராமையா இருக்கும். ஆனா வளர்ச்சி மனப்பான்மை உள்ளவங்க சவால்களை ரசிப்பாங்க, முயற்சி தான் வெற்றிக்கு வழின்னு நம்புவாங்க. தோல்விகள்னா அதுல இருந்து கத்துக்க ஒரு வாய்ப்புன்னு பார்ப்பாங்க. எப்பவும் மேம்பட்டுட்டே இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரே ஒரு சின்ன வார்த்தை ரொம்ப வித்தியாசம் ஏற்படுத்தும். இன்னும் நமக்கு ஏதாவது ஒண்ணு நல்லா வரலன்னா அந்த வாக்கியத்தோ கடைசியில இன்னொன்னு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வராது, இன்னும் எனக்கு இது புரியல, இன்னொன்னு சேர்க்கிறப்போ முடியாதுன்னு சொல்ல வாக்கியம் முடியும்னு சொல்ல வாக்கியமா மாறிடும். கற்றல் என்னது ஒரு பயணம், முடிவு அல்லன்னு அது நினைப்படுத்தும். இன்னும் அந்த இடத்தை அடையல, ஆனா முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தா அடைய முடியும்னு சொல்லும். இன்னும்ங்கிற வார்த்தையோட சக்தி நம்ம பார்வையை மாற்றுறதுல தான் இருக்கு. கற்றல் முறையை ஏற்றுக்கிட்டு நம்ம முன்னேற்றத்துல கவனம் செலுத்த உதவும். வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்துக்கிறதுனா நிறைய நன்மை இருக்கு. முதல்ல அது கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள திறமையை வெளிவரும். நம்ம மேம்பட முடியும்னு நம்பினா புது திறமைகளை கத்துக்க அதிகமா முயற்சி செய்வோம். இது படிப்புல, வேலையில, உறவுகள், வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பெரிய சாதனைகளை பண்ண உதவும். வளர்ச்சி மனப்பான்மை மன உறுதியை கொடுக்கும். தோல்விகள்ல இருந்து மீண்டு வரவும் இன்னும் பலமா இருக்கவும் உதவும். மேலும் கற்றலையும் அறிவையும் தேட தூண்டும். வளர்ச்சி மனப்பான்மையோட இருந்தா உலகம் முழுக்க வளர்ச்சிக்கும் புதுசா கண்டுபிடிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும். ஐந்தாவது பகுதி வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்தல் குறிப்புகளும் தந்திரங்களும். வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்துக்கிறது ஒரு பயணம், முடிவில்லை. அதுக்கு நினைச்சு முயற்சி பண்ணணும், பழகணும். நம்ம எப்படி பேசிக்கிறோம்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். சவால்களை சந்திக்கிறப்போ என்னால முடியாதுன்னு சொல்லுமா அல்லது கத்துக்க ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறோமா? நம்ம வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுக்கிற ஆதரவா இருக்கிற மக்களோட சேர்ந்து இருக்கணும். நம்ம திறமையை நம்புற சிறப்பா செய்ய உற்சாகப்படுத்துற ஆசிரியர்கள், நண்பர்களை தேடிக்கணும். முயற்சிதான் முக்கியம்னு நினைவுல வச்சுக்கணும். சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளா பார்க்கணும். தவறுகள் பண்ண பயப்பட கூடாது, தோல்விகள்ல இருந்து கத்துக்கணும். ஆறாவது பகுதி முன்மாதிரிகள். அவர்களால் முடிந்தது உங்களால முடியும். நிறைய பேர் வளர்ச்சி மனப்பான்மையோட சக்தியை காட்டுறாங்க. உதாரணமா பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருக்கு 9 வயசு வரைக்கும் நல்லா பேசுவார். ஆரம்பத்துல அவரோட ஆசிரியர்கள் அவரால் ஒண்ணும் முடியாதுன்னு நினைச்சாங்க. ஓப்ரா வின்ஃப்ரே ஒரு ஊடக அதிபர், சின்ன வயசுல வறுமை, குஷ்பிரியோகம்னு நிறைய கஷ்டங்களை சந்திச்சாங்க. ஆனா அவங்க திறமையை நம்பி விடாப்பிடியா முயற்சி பண்ணாங்க. வளர்ச்சி மனப்பான்மை எப்படி அசாதாரண சாதனைகளுக்கு வழிவகுக்கும்னு இது உதாரணங்கள். ஏழாவது பகுதி வளர்ச்சி மனப்பான்மையுடன் சவால்களை சமாளித்தல். சவால்கள் வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது. ஆனா அந்த சவால்கள் தான் நம்மளை வரையறுக்கிறது இல்லை, நம்ம அதை எப்படி சமாளிக்கிறோம்னு தான் முக்கியம். வளர்ச்சி மனப்பான்மையோடு இருந்தா சவால்கள் பயங்கரமான தடைகளா இல்லாம் கத்துக்குவோம், வளரவும் ஒரு வாய்ப்பா மாறிடும். தோல்வி அடைஞ்சா விட்டுடாதீங்க. அந்த சூழ்நிலையை நல்லா பகுப்பாய்வு பண்ணுங்க. எங்க மேம்படுத்தணும்னு பாருங்க. உங்க அணுகுறையை மாத்துங்க. நீங்க சமாளிக்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களை இன்னும் பலமாக்கும், மன உறுதியை கொடுக்கும். எட்டாவது பகுதி வாழ்நாள் முழுவதும் கத்தல பயணம். வளர்ச்சி மனப்பான்மை ஒரு நாள்ல வந்துடாது. அது வாழ்நாள் முழுக்கத்தோடு கத்துக்கிட்டே மேம்பட்டுட்டே இருக்க ஒரு பயணம். கத்தல முறையை ஏத்துக்கோங்க. புது அறிவையும் திறமைகளையும் தேடுறதை எப்பவும் நிறுத்தாதே. புத்தகங்கள் படிங்க, படிப்புகளை ஏற்றுக்கோங்க, பட்டறைகள்ல கலந்துக்கோங்க, மத்தவங்களோட பேசுங்க. நீங்க எவ்வளவு அதிகமா கத்துக்கிட்டீங்களோ அவ்வளவு அதிகமா இன்னும் எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும்னு தோணும். அறிவை தேடணுங்கிற ஆர்வம் தான் வளர்ச்சி மனப்பான்மையோட அடையாளா. 9வது பகுதி வளர்ச்சியை தழுவுங்க, வெற்றியை தழுவுங்க. வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்துக்கிறது வாழ்க்கையை சிறப்பா மாத்தும் ஒரு முடிவு. நம்ம கத்துக்கவும் வளரவும் முடியும்னு நம்புனா நிறைய வாய்ப்புகள் திறக்கும். சவால்களை தழுவுங்க, தவறுகளை இருந்து கத்துக்கோங்க, சிறப்பை தேடுறதை எப்பவும் நிறுத்தாதீங்க. நம்ம முழு திறமையையும் வெளிக்கொற வேண்டிய சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு நினைவுல வச்சுக்கோங்க. வளர்ச்சியை தழுவுங்க. நீங்க அற்புதமான விஷயங்களை சாதிக்கிறத பாருங்க.